ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம ராமாயண காப்பியத்தை இத்திஹாசமாக, அதாவது எப்படி நடந்ததோ அதை அப்படியே விவரிச்சிருக்கோம். அதனுடைய விவரிப்பை முடித்த பிறகு ராமாயணத்தில் அங்கங்கே பல பாத்திரங்கள் வாயிலாக பல பல நீதிகள் சொல்லப்படுறது. அதை அதனுடைய ஆசிரியர் தொகுத்து கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் சில தான் செயலில் நியாயப்படுத்துறதுக்காக ஒரு பாத்திரம் சொல்கிற வாதமாகவும் சில வார்த்தைகள் இருக்கலாம். வேறு சிலது இன்றைக்கி உலகுக்கு கடைபிடிக்க முடியாத வழிமுறையாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த நீதிகள் எல்லாத்துக்குமே ஒரு பொது சிறப்பு உண்டு. என்னன்னாக்கா, அது ஒரு ஆழ்ந்த சிந்தனையால் பெறப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த சிந்தனையின் விளைவாக வந்த வார்த்தைகளை, நீதி உரைகளை இந்த இதிகாசம் மூலமாக நம்ம கேட்கறதுனால நம்மளுக்கு அது சிந்தனையை தூண்டுறதா இருக்க முடியும். அதனால் அந்த தொகுப்பை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறதா வரக்கூடிய வார்த்தை. குவிச்சு வைக்கப்பட்டவ குறைஞ்சு அழியறதும், உயரத்தை எட்டினவ வீழ்ந்து தாழறதும், இணைஞ்சுண்டவ பிரியஞ்சு விலகிறதும், பிறப்பு எழுதினது எல்லாமே அழிவை அடையிறதும் விளக்க முடியாத நியதிகள் எல்லாமே பிரிவிற்கும் அழிவிற்கும் விலகிறதுக்கும் உட்பட்டவைன்றதுனால மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், செல்வம் எல்லாத்தோடையும் ஏற்படக்கூடிய தற்காலிக ஈடுபாடு தவிர்க்கப்பட வேண்டியதான ஒன்றா இருக்குது அப்படின்னு ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்லியிருக்கார். அடுத்த வார்த்தை வசிஷ்டர் தசரதன் கிட்ட சொன்னதாக வருது. எதை கொடுக்கும்போதும் மலர்ந்த முகத்தோடையும் தாராள மனசோடையும் கொடுக்கணும். தானம் கொடுக்கும்போது அக்கறையின்மையோ அலட்சியமோ காட்டப்பட்டாக்கா அது மன்னனுக்கு கேடு விளைவிக்கும். அதனால் கொடுக்கறத மரியாதையோடு கொடுங்கன்னு வசிஷ்டர் தசரத மகாராஜா கிட்ட சொல்லியிருக்கார். அடுத்த வார்த்தையும் அவள் 2 பேருக்குள்ளே தான். வசிஷ்டர் சொன்னது தான். ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்றாதவனுக்கு எல்லா தர்மங்களும் பயனற்று போகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வார்த்தை விஸ்வாமித்திர முனிவர் ராமர்கிட்ட சொல்கிறதா வருது. அரச தர்மம்ன்றது ரொம்ப விசேஷமானது. தீய செயலாக இருந்தாலும் சரி, நல்ல செயலாக இருந்தாலும் சரி, பாவத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, புண்ணியத்தை பெறவல்ல செயலாக இருந்தாலும் சரி, மக்களை காப்பாற்றுறத பொருட்டு எந்த செயலையுமே செஞ்சு முடிக்க வேண்டியது அரசர்களுடைய கடமையாக இருக்குது. தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்தை காக்கிறதுன்றது ஒரு அரசர்கள் மேற்கொள்கிற விரதமாக இருக்குதுன்னு விஸ்வாமித்ர மகரிஷி ராமர்கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தை பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் பொறுமை தான் மிகச்சிறந்த ஆபரணம். பொறுமையை போன்ற ஒரு தானம் கிடையாது, பொறுமையை போன்ற ஒரு சத்தியம் கிடையாது, பொறுமையை போன்ற ஒரு யாகம் கிடையாது, பொறுமையை போன்ற ஒரு புகழ் கிடையாது, பொறுமையை போன்ற தர்மமும் இல்லை. பொறுமையினால தான் உலகமே நிலச்சிருக்கு. இது விஸ்வாமித்ரர் ராமர்கிட்ட சொல்கிறதா வர்றது. அடுத்த வார்த்தை எவை பொருட்டும் சிறப்புடையனவோ அவை எல்லாமே அரசன்கிட்ட இருக்கணும்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறதா விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்கிட்ட சொல்கிறதா வருது. அடுத்த வார்த்தை எதை இழந்தாலும் அறிஞன் புகழை இழக்க மாட்டான். இது வசிஷ்டர் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறதா வருது. எப்பயுமே தர்ம நெறியின் பாதையிலேருந்து மாறாதவா கூட பிறருடைய உயர்வை கேட்டு மகிழ்ச்சி அடைவான்றதும் ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது தசரதர் ராமர்கிட்ட சொல்கிறதா வருது. ஒருத்தரை நினச்சி மற்றொருவன் பயங்கொள்ள நேரிட்டாக்கா அது ஒருவனுக்கு பயத்தினால் பீடிக்கப்பட்டவன்கிட்டேருந்து ஆபத்து நேரும் அப்படின்றது மந்திர கூனிக்கிட்டேயும் கைகேயிக்கிட்டேயும் சொல்கிறதா வருது. அதே மாதிரி மந்திர கைகேயிக்கிட்ட சொல்கிறதா வருது. அரசாட்சின்றது கூட்டு பொறுப்பு கிடையாது. அப்படி இருந்தால் அரச பதவி சீரழிஞ்சு போயிடும். அதனால் ஒரு மன்னனுடைய மகன்கள் எல்லாரும் ஒரே சமயத்தில் அதிகாரத்தை பெற்றுடுறது கிடையாது. இந்த காரணம் கொண்டு தான் தன்னுடைய மகன்களில் யார் எல்லா சிறந்த குணங்களும் பெற்று உயர்வுடையவனாக திகழறானோ அவங்கிட்ட அரசாட்சியை கவனிக்கிற பொறுப்பை அரசா விடுறா அப்படின்னுட்டு மந்திர கைகேயிக்கிட்ட சொல்கிறதா வருது. எது சரி எது தவறுன்ற பாகுபாடு செய்கிற தன்மை இழந்து தவறான பாதையில் போய் அகங்காரம் பிடிச்சி எதிர்த்து வர்றவன் ஆச்சாரியனாக இருந்தால் கூட சரி, தந்தையாக இருந்தால் கூட சரி, அவன் அடக்கப்பட்ட தக்கவன் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் கட்டளை இடுறதா லக்ஷ்மணர் ராமர்கிட்ட சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.